உதயநிதி ஸ்டாலின், ஸ்டாலினோட பையன். இப்ப அவன் சொல்லிட்டு இருக்கான், எங்க அப்பாவை நான் சீஃப் மினிஸ்டர் ஆக்குவேன். அது அவங்க அப்பனாலேயே முடியல. இவன் ஏதோ நல்ல கதை கேட்டு நீங்க எல்லாம் போறவங்க அவனை பாத்தீங்கன்னா சொல்லுங்க, நல்ல கதையை கேட்டு உருப்படுறதுக்கு பாடுறா, இன்னும் நடிக்கவே தெரிய மாட்டேங்குது. ஸ்டாலின் சொன்ன மாதிரி தான் ஆட்சிக்கு வந்துடணுங்கிறதுக்காக சட்டசபையில் அவர் என்னென்ன அனுபவம் பண்ணாருன்னு தெரியும். தலை அழகா இருக்கணும்னா பார்பர் ஷாப்ல போய் கட்டிங் பண்ணிட்டு வரணும். உட்கார்ந்ததுல ஒவ்வொரு மயிரா புடுங்குனீங்கன்னு வச்சுக்கீங்க, உங்களுக்கு தான் வலிக்கும். இது ஸ்டாலினுக்கு சொல்றேன். ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிச்சு முதல் கூட்டம் கோயம்புத்தூர்ல போட்டு திருப்பூர் வர்றதுக்குள்ளே செத்து போயிருவாரு. நின்று பேசக்கூடிய அளவுக்கு அருகதை இல்லாதவர்கள். தமிழ்நாட்டை பத்தி பேசறதுக்கே அருகதை இல்லை. அம்மாவனுடைய புகழ் சொல்றதுக்கு நம்ம இருக்க மாட்டான், நம்ம சந்ததிகள் ஆட்டோமேட்டிக்கா வந்துடுவாங்க. ஆனா கருணாநிதி கிட்ட அது மாதிரி இருக்குதா? கருணாநிதிக்கு எந்த தகுதியும் கிடையாது. நெருக்கூச்சி கூட இல்லாம வட சொல்ற ஒரே ஆள் வந்து கருணாநிதி தான். மார்வாடி பெண்களை வச்சு சாங்கெடுக்க சொன்ன நீ மார்வாடிய பெண்களை வச்சு சாங்கெடுத்திருக்கிறீன்னு பெண்களை தரக்குறவா பேசின ஒரே ஆள் கருணாநிதி தான். பொய்யில கூட பழைய பொய்னு அந்த மாதிரி இலங்கை தமிழர்களுக்கு கருணாநிதி செஞ்ச துரோகம் இருக்கு. உலக வரைபடத்தில் தமிழர் இல்லாத நாடு கிடையாது. ஆனா தமிழனுக்குன்னு ஒரு நாடு கிடையாது. அப்படி ஒரு தமிழ் இனம் அமையணும்னு ஆசைப்பட்ட கோடான கோடி தமிழர்கள் நானும் ஒருத்தன். அதான் ஒரு அரை மணி நேரத்துல ஒரு 50,000 பேர்த்த அப்படியே 1.5 லட்சம் பேர் கொத்து கொத்த சாகிறது காரணமா இருந்தவர் கருணாநிதி.